பிக் பாஸ் ரிவ்யூக்கு எல்லாருக்கும் வணக்கம். இந்த மாதிரி ஒரு எவிக்ஷனை யாருமே எதிர்பார்த்திருக்க மாட்டீங்களா? அப்படியே சுருக்கி 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 கொண்டு வந்து கடைசியில வந்து பிரச்சனை டமால்னு தூக்கி வெளியே அனுப்பிட்டாங்க. அதுவும் கடைசியில வந்துட்டு ஹோஸ்டும் பிரச்சனும் மாமா மச்சான்னு சொல்லி கட்டி பிடிச்சி ஒரு 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 15 நிமிஷம் வந்து இந்த கண்டஸ்டன்டோடைய ஒரு பொண்டாட்டிக்கு மட்டுமே வந்துட்டு இவங்க ஆறுதல் சொல்லி அனுப்புறதும் இது கொஞ்சம் டூ மச்சா ஓவரா அனாவசியமா இருந்துச்சு. அது மட்டும் ஓகே, நான் இத்தனை நாளா வந்து ஒரு ஃப்ரெண்டா பார்க்காம கண்டஸ்டன்டா பார்த்தேன், அதெல்லாம் ரைட்டுங்க. பட் ஆனா அந்த கடைசி 5 நிமிஷத்துல அனுப்பும்போது வந்து எதுக்கு இவ்வளவு ஒரு சரி மாமா மச்சான் கூட ஓகே, அவங்க பொண்டாட்டியை கன்சோல் பண்றது இவ்வளவு டைம் கொடுக்கணுமா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குது. இது வேற கண்டஸ்டன்டா இருந்தா கொடுத்துருப்பாங்களா? இதே வந்து வேற ஒரு கண்டஸ்டன்ட் தனக்கு உள்ள இருக்கிற ஒரு ஃப்ரெண்டுக்கோ ஒரு ஒரு லவ்வருக்கோ யாரோ ஒருத்தவங்களுக்கு இவ்வளவு நேரம் வந்துட்டு அட்வைஸ் பண்ற அளவுக்கு டைம் ஸ்பேஸ் இருந்திருக்குமா? அவங்களை கன்சோல் பண்ணி அழாத அழாத அழாதன்னு சொல்லி இந்த ஒரு கேள்விகள்லாம் இருக்குது. ஸோ இதை ஒரு பக்கம் விட்டுருவோம். பட் பேசிக் கொஸ்டின் எங்க வருது? எவிக்ஷன். எவிக்ஷன் இப்ப பிரஜினை முதல்ல ஏன் பண்ணணுங்கிறதே கேள்வி. ஏன்னா பிரஜின் இப்பதான் வந்து அந்த பிரின்சிபல் டாஸ்க்ல சூப்பரா டெடிகேட்டடா நல்லா பண்ணியிருந்தாரு. சின்ன சின்ன தவறுகள் இருந்துச்சு. சில இடங்கள்ல அவர் தட்டி கேட்காம இருந்தாரு. சில இடங்கள்ல ரொம்ப பட் இருந்தாலும் கம்பேரிட்டிவ்லி பார்க்கும்போது ஓவரால் அந்த கேரக்டர் எடுத்து நல்லா பண்ணாருன்ற ஒரு விஷயம் இருக்கு. இந்த வாரமும் பாத்தீங்க அப்படின்னா வந்து அந்த போலீஸ்காரன் கெட்டப்ல வந்துட்டு அவர் தான் வந்து இப்ப டீம் ஜெயிச்சதுக்கான அந்த ஒரு பாயிண்ட் அந்த 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 இதை தூக்கி போட்டு அந்த டீமுக்கு வந்து ஒரு அந்த நகையை திருடின இதையே கொடுத்தது இவர் தான். இவருடைய பிரில்லியன்ஸ் தான் அது நடந்திருக்கு. இப்போ எப்படி அவர் எவிக்ஷன் ஆகிறாருன்றது வந்து ஒரு மிகப்பெரிய ஆச்சரியம். சாண்ட்ரா ஒண்ணு பண்ணாம அழுதுனுங்கிறாங்க. அவங்கள உள்ள வைக்கிறாங்க. இப்போ இது மக்களுடைய ஓட்டுப்படி நடக்குதா இல்லையா அப்படின்ற கேள்வியை நான் தனியா விட்டுறேன். பட் இது எப்படி அநியாயமா இருக்கே. இவங்களுக்கு தெரியும் இவங்க வந்து பிரவீன்ன்ற ஒரு நல்ல பிளேயரை அனுப்புனாங்க. இப்ப அடுத்து அந்த வகையில பாத்தீங்கன்னா இப்ப இவங்களை அனுப்புறாங்க பிரஜின் அவர்கள். இது என்ன அப்படின்றது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு கேலியா இருக்குது. நமக்கு ஒரு கேலி கூத்தாதான் இருக்கு. அப்ப இந்த மாதிரி ஒரு எவிக்ஷன் அப்படின்றது வந்து ஒரு பெரிய ஒரு இம்பேலன்ஸை கிரியேட் பண்ணுது. இப்போ மறுபடியுமே திரும்ப திரும்ப வந்து வீக்கான இவங்க மாதிரி அது யாராவது நம்ம கேப்டன் உள்ள இருக்கிறாங்க. இப்ப இந்த வாரம் கேப்டனா இருந்த இவங்க ரம்யாச்சு. இன்னொரு சைடு பாத்தீங்கன்னா திவ்யா வந்துட்டு வந்து அவங்களால முடிஞ்ச அளவுக்கு கண்டென்ட் கொடுப்பாங்கன்னு பார்த்தா ரொம்ப மொக்கையா ஆடுறாங்க. அதை வந்து இவர் கூட சொல்லிட்டாரு இன்னைக்கு. திவ்யாவை பொறுத்த வரைக்கும் நீங்க ரொம்ப இதுவா பண்றீங்க. அந்த ஒரு பாயிண்ட், அதாவது என்னைய வந்து நான் கேப்டனா இருக்கும்போது எனக்கு இதான் நடந்துச்சு, எனக்கு இதான் நடந்துச்சு. சரிங்க, அதுக்கு என்னங்க இப்ப இன்னும் இவங்க 100வது நாள் வரைக்கும் இந்த வீட்டுல இருந்தாலும் கூட அதுதான் கேட்பாங்க போல. நான் கேப்டன் ஆனப்ப கூட எனக்கு இதே தான் நடந்துச்சு தெரியுமா? ஏம்மா சரிம்மா, அதுக்கு இப்ப என்னம்மா பண்ணணும்? விடேம்மான்னா விடுறதே இல்ல. அதை வந்துட்டு இப்ப இன்னைக்கு இவரு சுட்டி காட்டிட்டாரு. நீங்க அதையே தான் திரும்ப திரும்ப பேசிட்டீங்க. அதை தாண்டி நீங்க பெருசா ஒரு பாயிண்ட் இந்த வீட்டுல இன்னும் எடுத்து வைக்கல அப்படின்ட்டாரு. அதை அவங்க ஒப்புக்கொள்ள மாட்டாங்க. இல்ல நான் எவ்வளவு நிறைய பேசியிருக்கேன். எப்படி எனக்கு அது புரியவே இல்ல. நான் எவ்வளவு விஷயங்கள் பேசியிருக்கேன். இதை ஏதாவது இன்னும் பேசிட்டு இருப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதை ஒத்துக்க மாட்டாங்க. அது ரைட். அதை விட்டுருவோம். இப்ப சாண்ட்ரா அப்படின்றவங்க அந்த அளவுக்கு என்ன பண்ணிட்டாங்க உள்ள இருக்கிறதுக்கு. லாஸ்ட் 3 பேர் வரைக்கும் வராங்க. அந்த எஃப்ஜே, பிரஜின் அண்ட் சாண்ட்ரான்னு. அதுல ஒருத்தவங்க வெளியே போறாங்கும்போது வீக்கஸ்ட் சாண்ட்ரா தான். வெளியே போவாங்கன்னா போகல. என்ன அப்படின்றது எனக்கு புரியல. ஓகே ரைட். எஃப்ஜே கூட ஒரு வகையில பார்க்கும்போது, இந்த வாரம் வந்துட்டு சரியா வந்து அந்த பெர்ஃபார்மன்ஸ் பண்ணல, கேரக்டர் பண்ணல. உள்ள வந்து அந்த பொண்ணோட லவ் கன்டென்ட்ன்ற பேர்ல மொக்கையாகுறாரு. போன வாரமும் வந்துட்டு இந்த பியூனா இருந்தப்ப அசிஸ்டன்ட் வார்டனா இருந்தப்ப அதையும் அவர் உருப்படியா பண்ணல. இந்த காரணங்களுக்காக அவர தூக்கியிருந்தா கூட ஒரு நியாயம் இருந்திருக்கும். எப்படி நல்லா ஆடிக்கிட்டு இருந்த பிரஜின தூக்குறாங்க? இது இன்னொரு ஒரு கேள்வி. அப்ப இந்த கேள்விகள் எல்லாம் தாண்டி ஓரளவுக்கு இப்படி இந்த பக்கம் இன்னைக்கு இந்த எபிசோட்ல இன்னைக்கு என்னலாண்டா பண்ணாங்கன்னு கேட்டா, ரம்யாவோட கேப்டன்சியை பத்தி ஒரு 1/2 மணி நேரம் பேசிட்டாங்க. கடைசி 1/4 மணி நேரம் வந்து இவங்க பொண்டாட்டிக்கு ஒரு பாய் சொல்லி, "அழாதடாம்மா என் செல்லக்குட்டி, புள்ளக்குட்டி, அம்முக்குட்டி, சப்புக்குட்டி" அப்படின்னு சொல்லி அதுக்கு ஒரு 1/4 மணி நேரம். 1/2 மணி நேரம் ரம்யாவை வச்சு செஞ்சாச்சு. மிச்ச 1/4 மணி நேரத்துல நீங்க யார இது பண்றீங்க? நீங்க யார இத சொல்றீங்க? யாரு வந்து அமுக்கி விளையாடுறா? யாரு வந்து மத்தவங்கள நசுக்கி விளையாடுறா? சொல்லுங்க. அது ஒரு 1/4 மணி நேரம் முடிஞ்சு போச்சு எபிசோட். இப்படியே இவங்க இன்னும் எத்தன நாளுக்கு எபிசோடுக்கு எபிசோடு இந்த வீக்கெண்ட பொறுத்தவரைக்கும் இப்படி ராங்கா நடத்துவாங்க. ஒரு இன்னும் இன்ட்ரஸ்டிங்கா எடுத்துட்டு போணும்ல. ஒரு வீக்கெண்ட் எபிசோட்னா இதே எண்டமல் ஷைன் நடத்தக்கூடிய இதே பிக் பாஸ் அடுத்தடுத்த லாங்குவேஜ்ல இதே சீசன் டைம்லயே பாத்தீங்கன்னா அங்க இருக்கிற டைரக்ஷன் டீம்லாம் ஒழுங்கா வேலை பாக்குறாங்க. இந்த டைம்ல இங்க இருக்கிற டைரக்ஷன் டீம் அவ்வளவு கண்டென்ட்ட உருப்படியா குடுக்குறதே இல்ல. அட் த எண்ட் ஆஃப் த டே இது வந்து ஒரு என்டர்டெயின்மென்ட் இண்டஸ்ட்ரியில நடக்கிற ஒரு என்டர்டெயின்மென்ட் ஷோ, ஒரு ரியாலிட்டி ஷோ. உட்கார்ந்து குடும்பத்தோட உட்கார்ந்து ஒரு பார்க்குறாங்க. ஒரு 9:30 டூ 10:30 பார்க்குறாங்க. ஞாயிற்றுக்கிழமை நைட்டு, நாளைக்கு காலையில திங்கட்கிழமை ஆஃபீஸ்க்கு போணும். அதையும் விட்டு 10:30 மணிக்கு இவங்க எபிசோட் உட்கார்ந்து பார்க்குறாங்கன்னா, அதுக்கான வந்து ஒரு தீனிய போடணும்ல மக்களுக்கு. அத எப்படி இவங்க மனசாட்சியே இல்லாம வந்து சும்மா அந்த தேஞ்சு போன டேப் ரெக்கார்டர் மாரி. நேத்து சனிக்கிழமை அத விட மோசம். மோசத்திலும் மோசம் போன தடவ சனிக்கிழமை நேத்து. அதுல பார்த்தீங்கன்னா, என்னமோ ஒரு விஷயத்த எடுத்து அந்த ஒரு டாபிக் எடுத்து அவ்வளோ நேரம் உருட்டுன்னு உருட்டி
முடிச்சாச்சு. ஸோ இப்ப இன்னும் இதுதான் இங்க பிரச்சனையாகுது. ஏற்கனவே கண்டஸ்டன்ட்ஸ் ஒழுங்கா விளையாட மாட்டேங்கிறாங்கன்ற ஒரு பிரச்சனை நமக்கு இருக்குது. அத தாண்டி உள்ள இருக்கிற நீங்க டைரக்ஷன் டீமும் நீங்க இதே மாரி பண்ணீங்கன்னா, அப்ப யார தான்டா நாங்க நம்புறதுன்ற ஒரு பிரச்சனை இருக்குல்ல. இது எல்லாத்துக்கும் ஒரு முற்றுப்புள்ளி எங்க வரும், எப்ப வரும், எப்படி வரும் அப்படின்றது எல்லாமே தான் இருக்குது. லாஸ்ட்டா கண்டஸ்டன்ட்ஸ பொறுத்தவரைக்கும், இந்த வாரத்துல யார் யாரெல்லாம் எப்படி எப்படிலாம் விளையாடியிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம பார்த்துருக்கிறோம். பட் அடுத்த வாரம் இதெல்லாம் மாறும்ன்றது தான் நம்முடைய எதிர்பார்ப்பா இருக்குது. சில பேர்கிட்ட. முக்கியமா பாரூக் கம்ருதீன் கிட்ட. கம்ருதீன பொறுத்தவரைக்கும் பாரூக் கிட்ட இருந்து முதல்ல விலகி வரத அவர் பண்ணுவாரா? இல்லையா? கொஞ்சமாவது கேம திருத்திக்க நினைப்பாரா? போன வாரம் வந்துட்டு விஜய் சேதுபதி கிட்ட சூப்பரா ஆடுறீங்கன்னு வாங்குன இவரு, இந்த வாரம் வந்து நீங்க வந்து வீக் 1க்கு திரும்ப போயிட்டீங்கன்ற பேர வாங்கியிருக்காரு. அப்ப இத புரிஞ்சுப்பாரா இவரு? இதுலருந்து தன்னுடைய கேம இனிமேல மாத்திட்டாரு. இந்த பாரு கூட இருக்கிறது தான் நம்ம பிரச்சனைங்கிறத லாஸ்ட் டைமாவது உணர்வாரா? இல்ல இப்படியே இது இப்படி மாறி மாறி போயிட்டு இருக்குமான்றது. எந்த கண்டஸ்டன்ட்ஸ் ஓரளவுக்கு இங்க வந்து விளையாடியதுல வந்து நல்ல பேர் எடுத்திருக்கிறா இந்த வாரம், நல்ல டிரான்ஸ்ஃபர்மேஷன் தெரியுதுன்னு பார்த்தா, நம்ம அரோரா. அரோராவ பொறுத்தவரைக்கும் இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் லிஸ்ட்ல வந்த ஏற்கனவே நெறைய பேர் விக்கல்ஸ் விக்ரம் இருக்கிறாரு. அப்புறம் வந்து நம்ம பிரவீன் இருந்தாரு. சுபிக்ஷா ஒரு லெவல் வரைக்கும் இருந்தாங்க. அப்ப திரும்பவும் இப்பவும் மொக்கையா போயிட்டு இருக்குது. வியானா ஒரு ஸ்டேஜ்ல சூப்பரா இருந்தாங்க. திரும்ப இப்ப மொக்கையா போயிட்டு இருக்குது. எஃப்ஜே ஒரு லெவல்ல சூப்பரா இருந்தாரு. இப்ப மொக்கையா போயிட்டு இருக்குது. அந்த லிஸ்ட்ல இப்போ திரும்பவும் அந்த லிஸ்ட்ல வந்து சேர்ந்திருக்கிற அடுத்த ஆள் யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா, இவங்க தான். ஏன்னா, அந்த அளவுக்கு வந்து எஃபர்ட்ஸ் போடுறாங்க அரோரா. அந்த அளவுக்கு விஷயங்கள எடுத்து பேசுறாங்க. ஓப்பனா ஒருத்தங்கள வந்து கேள்வி கேட்கறாங்க. யாருக்கும் பயப்படாம டைரக்ட்டா ஆன் பாயிண்ட் பேசுறாங்கன்ற அந்த விஷயங்கள் எல்லாமே அதுக்குள்ள ஒளிஞ்சிட்டு இருக்கு. ஸோ அப்படிப்பட்ட இவங்க எந்த அளவுக்கு வந்து அடுத்த வாரம் இன்னும் நல்லா பெட்டரா ஆடுவாங்கன்ற ஒரு விஷயத்த நான் எதிர்பார்க்கிறேன். பிகாஸ் அரோரா இஸ் பிகமிங் எ வெரி ஸ்ட்ராங் கண்டஸ்டன்ட் அதுன்றது நம்மளால தெரிஞ்சுக்க முடியுது. அப்ப இப்போ இத்தன வாரங்கள் முடிவுல ஒரு 60 நாள் தாண்டி 64, 65 நாள் போற இந்த நிலைமையில இப்போதைக்கு நமக்கு டாப் 5 கண்டஸ்டன்ட்ஸ் இவங்க ரொம்ப ஸ்ட்ராங்கா விளையாடுறாங்கப்பா. நல்லா விளையாடுறாங்க அப்படின்னு நம்மளால சொல்ல முடியுமா அட்லீஸ்ட் அப்படின்னு பார்த்தோம்னா, விக்கல்ஸ் விக்ரம சொல்லலாம். விஜய் பார்வதி சொல்லலாம். அடுத்து அரோராவ சொல்லலாம். இவங்க 3 பேரும் சூப்பரா ஆடுறாங்க. வினோத் வந்து நல்லா விளையாடுற ஒரு நபர். பட் ஆனா தன்னுடைய கேம வந்து ரொம்ப வந்து இது பண்ணிக்கிறாரு. அங்கங்க ரொம்ப போய் மெனக்கெடுத்துக்கிறாரு. ஸோ இவங்க 4 பேர் தான் இப்போதைக்கு நீங்க டாப்ன்னு சொல்லலாம். விக்கல்ஸ் விக்ரம், விஜய் பார்வதி, ஆ நம்ம இவரு அது யாரது? வினோத் அண்ட் இப்போ அரோரா. இந்த 4 பேர். ஸோ இப்ப 5வது ஸ்லாட் ஆக்சுவலா பாக்கி இருக்கு இன்னுமே. சுபிக்ஷா, வியானா, எஃப்ஜே அ இப்படின்னு கொஞ்சம் மாறி மாறி போய்க்கிட்டே இருக்குது. இவங்கள்ல யார் வேணா அந்த இடத்த புடிக்கலாம். இன்னும் கனி அண்ட் சபரிலாம் ரொம்ப ஷெல்லுக்குள்ளேயே இருக்கிறாங்க. எந்த இதுவும் தங்களுடைய பேர டேமேஜ் பண்ணிக்காம பிளஸும் வரனாலும் பரவால்ல. நம்ம வந்து அட்லீஸ்ட் நியூட்ரலா இருந்துப்போம். மைனஸ்க்கு பேர் விடாச்சும் இந்த நியூட்ரல மெயின்டெயின் பண்ண ரொம்ப ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு காலத்துல நியூட்ரல் ரம்மியா இருப்பாங்க. நம்ம அந்த சீசன்லாம் பார்த்துருப்போம். அது போல தான் இவங்களுமே இருக்கிறாங்க. ஸோ இந்த நியூட்ரல் கியர்ல இருக்கிற வண்டிங்கள்லாம் எப்போ வந்து கொஞ்சம் அடிச்சு ஃபார்வர்ட்ல போக ஆரம்பிக்கும் அப்படின்ற மாரி இந்த 6, 7, 8லலாம் இவங்க எல்லாருமே இருக்கிறாங்க. என்ன பொறுத்தவரைக்கும் டாப் 5 கண்டிப்பா விக்கல்ஸ் விக்ரம், நம்ம விஜய் பார்வதி, அரோரா, அ வினோத் 5வது ஸ்பாட் நம்ம விட்டு வைக்கிறோம். இந்த வாரத்துல முடியும்போது 5வது ஸ்பாட்ட புடிக்கிற அளவுக்கு அது ரேஸ்ல எகிறி வர அளவுக்கு இந்த வியானா, சுபிக்ஷா, எஃப்ஜே இது போல யாராவதோ, இல்ல கனி ஆர் நம்ம அ சபரியோ, இல்ல மேபி வியானா சாரி சாண்ட்ரா ஆர் திவ்யா கணேஷ் இவங்கள்ல யாராவது, அமித் இவங்கலாம் யாராவது வருவாங்களா? அப்படின்றதெல்லாம் நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். உங்களுடைய கருத்துல கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்க. இன்னும் சூப்பரா நான் உங்களுக்கு பார்க்குறேன். அதுவரை விடைபெறுவது உங்கள் பாலா. ஓகே பாய்.